யார் தற்குறிகள்? விஜய் ரசிகர்கள் குறித்து அமித்ஷாவுக்கு போன ரிப்போர்ட். இது ரொம்ப சீரியஸான விஷயம். தற்பொழுது தமிழக அரசியலில் எதிர்க்கட்சிகளால் பெருமளவு உச்சரிக்கப்படும் வார்த்தைகள் தற்குறிகள். இதற்கு முதல்வர் விஜய் திருச்சியில் தன்னுடைய கடுமையான கோபத்தின் மூலம் விளக்கம் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு தற்குறி என்கிற வார்த்தை அமித்ஷா கவனத்திற்கு சென்றிருக்கிறது. அப்போது மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலிடம் தற்குறி என்கிற வார்த்தைக்கு தமிழகத்தில் என்ன விளக்கம் என்றும், மேலும் எதற்காக தற்குறி என்கிற வார்த்தையை அதிக அளவில் விஜய்க்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது என்கிற விளக்கத்தையும் கேட்டிருக்கிறார் அமித்ஷா. அதற்கு பியூஷ் கோயல் விசாரித்து சொல்வதாக தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பாகவே மத்திய உளவுத்துறை மூலம் சில தகவல்களை திரட்டியிருக்கிறார் அமித்ஷா. பொதுவாக எதிர்க்கட்சிகள் விஜய் ரசிகர்களை தற்குறி என்கிறார்கள். ஆனால் இந்த தற்குறிகள் தான் தமிழக அரசியலின் தலையெழுத்தவே மாற்றி இருக்கிறார்கள். விஜயை வரும் தேர்தலில் அதிமுக திமுக இரண்டு கூட்டணியுமே ஒரு பொருட்டாக கருதவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றத்தை தாவேக உருவாக்கும். அது எதிர்க்கட்சிகளால் தற்குறி என்று அழைக்கப்படும் விஜய் ரசிகர்களால் நிகழக்கூடும் என்று உளவுத்துறை அமித்ஷாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் அடுத்த முறை அமித்ஷாவை தொடர்பு கொண்டபோது இந்த தற்குறி குறித்த விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார். அப்போது அமித்ஷா சாதாரணமாக இவர்களை தற்குறி என்று கடந்து செல்ல வேண்டாம், அவர்கள்தான் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் கொடுக்க போகிறார்கள் என தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் விஜய் 2026 சட்டசபை தேர்தலில் கணிசமான தொகைகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடும் என்று முன்கூட்டியே அமித்ஷா அறிந்ததால்தான் தமிழக தேர்தலில் அதிக கவனம் செலுத்தாமல் முழுக்க மேற்கு வங்கத்திலேயே தங்கி அங்கே தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். இதனாலேயே மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க நேர்ந்தது. மேலும் விஜய் தேர்தலுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு நான் திமுக அரசாங்கத்தால் ஒடுக்கப்படுகிறேன், நசுக்கப்படுகிறேன் என்று பேசி ஒரு பரிதாபத்தை ஏற்படுத்தும் விதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் சொல்லி எனக்கு வாக்களியுங்கள் என்று பேசிய வீடியோ சிறுவர்கள் மத்தியில் பெருமளவு ரீச்சானது. இதனைத் தொடர்ந்து வீட்டில் இருக்கும் சிறுவர்கள் பெரியவர்களிடம் எனக்கு சாக்லேட் வேண்டும் என்று அடம் பிடிப்பது போன்று விஜய்க்கு வாக்களிக்க வேண்டும் என்று அடம் பிடித்ததால் வீட்டில் உள்ள பெரியவர்களின் வாக்குகளை தேர்தல் இறுதி கட்டத்தில் விஜய் அறுவடை செய்ய நேர்ந்தது. இதன் விளைவாக விஜய் ஆட்சியையும் பிடித்தார். அந்த வகையில் விஜய் தமிழகத்தில் ஆட்சியை பிடிப்பார் என முன்கூட்டியே உளவுத்துறை மூலம் அறிந்ததால்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிரதமர் மோடி ஆகியோர் தமிழக தேர்தலில் அதிகம் கவனம் செலுத்தாமல் பிரதமர் மோடி ஒரே ஒரு முறை மட்டுமே தமிழகத்திற்கு பிரச்சாரத்திற்கு வந்தார். அதே போன்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் 2 முறை மட்டுமே வந்து சென்றதாக கூறப்படுகிறது.